திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சல் பீடும் பெருவாக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் கை. எம்பெருமான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு நான் ஒரு சிறிய கதையை இந்த நமச்சிவாயம் வாழ்க திருவாசகம் என்னும் தேன், அதில் என்ன சொல்றாங்கன்னா, திருவாசகம் என்னும் தேன் என்பது தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெட வைக்காது. உதாரணமாக ஒரு தேன், ஒரு பலாச்சுளையை எடுத்துக்கொண்டால் ஒரு பலாச்சுளையை இன்றைய தினம் அறுத்து அதை வைக்கும் பொழுது அன்றே தின்றால் அது சுவையாக இருக்கும். 2 நாள் கழித்து அதை உண்ண இயலாது. ஆனால் ஒரு தேன் கிண்ணத்திலே அந்த பலாச்சுளையை போட்டு ஒரு நெல்லிக்கனியை போட்டோ 1 வாரம் வைத்திருந்தால் கூட அந்த தேனும் கெடாது, அந்த நெல்லிக்காயும் கெடாது. அதுபோலதான் இந்த திருவாசகம் என்னும் தேன் சிவபுராணத்தை யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஒரு பொழுதும் கெடமாட்டார்கள், வாழ்வில் உயர்ந்து வருவார்கள் என்பதுதான் கருத்து, புராண வரலாற்றினுடைய கருத்து. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க, கோகலியாண்ட குரு மனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகியன்றிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. நமச்சிவாயம் என்றால் இறைவன் நமக்குள் மறைந்திருக்கின்றான். சிவாய நம என்றால் நமக்கு அபாயமில்லை, இறைவன் நமக்கு தெரிந்திருக்கின்றான். நாய் என்பது மழம் மறைந்திருக்கிறது, அதாவது நாய் என்பது மறைந்திருக்கின்றது. அதாவது கோவிலில் அலங்காரம் பண்ணும் பொழுது திரைச்சீலையை போட்டு மூடி இருப்பார்கள், அதுபோல இறைவன் நமக்கு தெரியாமல் இருக்கின்றான். மா என்பது மழம், சி என்பது சிவபெருமான், வா என்பது பராசக்தி, யா என்பது ஆத்மா. இதுதான் நமச்சிவாயம். ஆக இந்த நமச்சிவாயத்தை நாம் தினந்தோறும் வாழ்க, நாம் மற்றவர்களையும் வாழ்த்த வேண்டும். வார்த்தைக்கு வலிமை உண்டு. நாம் எவ்வளவு வாழ்த்தை கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாமும் வளர்வோம், மற்றவர்களும் வளர்வார்கள். இதில் இன்னொரு வரி, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் என்றால் ஒருவன், அநேகன் என்றால் பலர். அதாவது இறைவன் ஒருவனாகவும் இருப்பான், இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை பேர்களுடைய உயிர்களிலும் இருப்பான். ஏனென்றால் அவன்தான் அதை படைத்தவன். அணுவை விட சிறியவனாகவும் இருப்பான், அணுவை விட இந்த பிரபஞ்சத்தை விட பெரியவனாக இருப்பான்.